மேடம். நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது. நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். மைக் வந்து கொடுங்க சார். வாய்ஸ் இங்க வாங்க மேடம். இங்க வாங்க மேடம். இல்ல வாங்க அங்கே இருங்க. சொல்லுங்க. கனவுல அம்மா இருந்தாங்க. அம்மாவோட மாதிரி இருக்கும். தாத்தா. மேடம் சார் ஆர்க்கு உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 30 40 50 60 70 ஆத்மா இருக்குது. 26 28 79 ஆத்மா ஒன்று இருக்கு மேடம். அவ்வளோதான். சொல்லுங்க மேடம். அந்த ஆத்மான மேடம் உங்க மேல கொண்டு போயிடும். மேல போறீங்களா? சரி, அந்த மாதிரி 79 ஆத்மா உங்களுக்கு மேடம். எல்லாமே போன பிறகு வந்து எல்லாமே தற்கொலை பண்ண ஆத்மா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா உங்க அந்த நேரத்தில்? அவ்வளோதான். இதெல்லாம் போனதான் உங்களுக்கு மாற்றம் வரும். அது வரைக்கும் ஒன்றும் மாற்றாது மேடம். திருப்பி நீ பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க, திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். உட்காருங்க. அவ்வளோதான். சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் 2-3 பேர் இறந்துட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் சரி இறந்துட்டாங்க. எப்படி இருந்தாங்க? ஒருத்தர் தூக்கம் பண்ணிட்டு இதெல்லாம் இறந்துட்டாங்க. அது என்ன விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அது அவங்க எதுக்காக பணத்தாயிரம் செஞ்சாலும் சும்மா என்ன சொல்றது, சும்மா ஒரு காமெடிக்காக மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆமாம், அது இப்போ பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது நல்லா இருக்கு. ஆக்சுவலி இங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே வந்து எனக்கு வந்து திடீர்னு என்ன போடணும் திடீர்னு அவங்க நினைப்பு வருது. 3 ஆத்மா இருக்கு சார். 3 ஆத்மா இருக்கு. அவங்க அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. 3 ஆத்மா இருக்காங்க. 3 ஆத்மா மேன். கரெக்ட். ஆனால் எனக்கு தெரியுது இவங்க தான்ன்றது எனக்கு தெரியுது. அந்த ஃப்ரெண்டு யார் சொல்லும் போது மைண்டு, இதான் மைண்டு. செத்து போச்சு, நான் செத்து போனேன், என் ஃப்ரெண்டு நான் வந்து நான் போகிறேன், உங்களுக்கு நீ எப்படி வந்து சேர்த்து கூப்பிடுவாங்க. இல்லை, எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என்ன இது ஆகுதுன்னா, நான் தான் இருக்கிறேன்றது வந்து அது அவங்க காட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண திருப்பி விலைக்கு போகிற மாதிரி இருக்குது. திருப்பி வந்து நான் வந்து திருப்பி அந்த இடத்துல வந்து நீங்கள் வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது கூட நீங்கள் சாவரையும் உள்ள இருப்பாங்க. ஒன்று அவங்க போனோம், நீங்கள் சேர்த்துக்கணும். எப்படி அதுக்கு என்ன சார் பண்ணுறது? சார் ஒன்று சொன்னார், மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருந்தாரு. நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலை. தம்பிங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கப்பா, என்னடா பண்ணுறது? உங்களோட ஃப்ரெண்ட் யார்? அவங்க தான் உங்களை பேசிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை பேசிட்டாங்க. நீ உயிராக இருக்க உங்களை பேசிட்டாங்க. இப்போ அதுவும் உங்களை பேசியிருக்காங்க. உங்களை பேசும்போது அவங்க தான் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கேர்ள் போயிருப்பாங்க, அங்கே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. சார், இறந்துட்டவங்க ரீபர்த் எடுத்துட்டாங்கன்னா கூட கனவு வருவாங்களா? அது உங்க சொந்த கனவு தான், வேற ஒன்று மைண்டு தான். மைண்டு தான். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, எனக்கு வந்து என் பையன் இறந்த ஒரு வீட்டில் உங்களை பார்த்தப்ப அப்போ சொன்னீங்க அவர் பெர்த் எடுத்துட்டாருங்க. திடீர்னு வீக்காரு ஆமான்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவன் கனவுல தாய் மேடம் தாய் தான் போலீஸ் இருக்குங்களே. அந்த மாதிரி போலீஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஒரு தோட்டம் போது ஒரு தோட்டம் போகிறோம். அவங்க இங்கே இருக்கிற ஓகே ரைட்டு. இங்கே பாருங்க, இதுக்காக
எங்கே இது காசி பாருங்க இங்கே பாருங்க அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து வீடியோ எடுத்துருக்கேன் few 100,000 souls were elevated காசு போனது இந்த வாட்டியும் போனேன் மயானத்துக்கு போனேன் சார் இருக்கிற இடம்லாம் பேர்லாம் படம் பிடிச்சி வீடியோ பண்ணியிருக்கேன் நான் காசியில் 5,000 years என்ன மேடம் 5,000 years என்ன ஓடிட்டு இருக்கு மேடம் 5,000 years ஓடிட்டு இருக்கு இன்னும் புதுசாக இருக்கு என்ன நினைக்கிறாங்க அங்கே போனாக்கா என் மோட்சம் போயிடும் எனக்கு வந்து பயிர் இருக்காது தான் ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் உட்காந்துருக்கேன் வெயிட் பண்ணி முடியும் எப்படா போகணும் இதுதான் வந்துருக்கிறேன் செத்தா தான் எனக்கு மழை கிடைக்காது மழை கிடைக்காது போனாங்க யார் போட்டா யூடியூப்ல போயிட்டு கொஞ்சம் பாருங்க போயிட்டு அங்கே உட்காந்து பேசிருக்கேன் ஆத்மா உட்காந்து சாப்பிட்டா அப்படியே அவங்க சார் அவங்க பார்த்துருக்காங்க ஆத்மா சரிங்களா ஓகே போனோம் போட்டோம் நல்லபடியாக போனோம் அதான் முக்கியம் ஒன்றுமே எடுக்காமல் போகக்கூடாது நல்லதாக எடுத்து போகணும் இந்த கேட்ட போனீங்க தெரிஞ்சே மாட்டேங்க இதை பாருங்க இந்த டேட் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க நம்ம ஷோ யூ ஓகே நீ எல்லா ஜாதியை வேணாலும் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் போனது சாம்பல் 2 கிலோ 30 கிலோ இருக்கிற உடல் வந்து இறங்கிச்சுன்னா ஒரு 15 கிலோ கூட வராது 2 கிலோக்குதே 2-3 கிலோ கூட வராது அந்த எலும்பு நொறுங்கி அவ்வளவு எலும்பு தானே கறி ஃபுல்லா வெறும் அப்ப வெறும் எலும்பு தான் கிடக்கும் சிலது துண்ணூறு மாதிரி வரும் துண்ணூறு மாதிரி வரும் நான் சாதியில வெயிட்டு நான் பணக்காரத்துல ரொம்ப வயசானவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்பு இருக்கிறவங்க எந்திரிச்சு மிஷின்ல எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு கிழவெல்லாம் எப்படி இருந்துச்சு உட்காந்து இருப்பாங்க ஆமா பட் ஆனா மூஞ்சிக்குள்ள மலுக்குன்னு இருக்கும் இந்த மூக்குக்கு மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் எரிக்கிறப்ப எப்படி எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க இந்த இதுக்குள்ள பேர் படுது இடத்துல டபக்குன்னு எந்திரிச்சு இப்படி உட்காந்துருப்பாங்க கையை ஊர்ந்த மாதிரி கை ஊண்டாது நமக்கு திடீர்னு பார்த்தோம்னா பயமா இருக்கும்ல அது படத்துல கூட பயமா இருக்கும் அது பலனால ஒண்ணும் தெரியாது அதாவது கொழுப்பு சத்து உள்ள எல்லாருமே சீக்கிரம் அறிவாங்க ஜென்ஸ் மட்டும் எரிய மாட்டாங்க சுத்தமா நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வேலை ரொம்ப அதிகமா பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கைகாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கொழுப்பு கரைஞ்சிருக்கும் கொழுப்பு சத்து இருக்காது பட் சாப்பிட மாட்டாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சு குடலாம் புண்ணா இருக்கும் அதனால அவங்களுடைய ஸ்ட்ராங் வந்து பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அதனால சீக்கிரம் எரியும் லேடிஸ்னா சீக்கிரம் கொழுப்பு சத்து ரொம்ப இருங்க ஒரு ஆட்டோமேட்டிக் பக்கத்துலேயே போக வேணாம் ஃபைட்டு வரைக்கும் நீ அந்த புகை அவ்வளோ வரைக்கும் வரும் ஆனால் இதே ஆம்பளை எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இதுக்குள்ள ஏன்னா 4 பக்கம் காத்துனால இந்த சுரலை விட வராது இதுக்குள்ள அதுக்குள்ள தான் வரும் ஏன்னா அது வந்து 4 பக்கமும் செவர் இருக்கு 2 டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் அடுப்பு வைக்கிறது வந்து எவ்வளோ நம்ம உடம்புல வந்து எரிபொருள் தானே நம்மளுடைய கொழுப்பு உருக பாடி எரிஞ்சுட்டே இருக்கும் ஆமா எரிஞ்சது எலும்பு எடுத்து காட்டுறேன் கையில எடுத்துக்கிட்டுறேன் கால் எலும்பு இதுல மண்டை ஓட்டெல்லாம் எடுத்துல பார்த்துருக்கீங்களா ஆமா அதான் கால் எலும்பு இந்த கால் எலும்பு கீழே வந்து மாடி பிடிக்கிற தண்ணி 2 டைம் உட்காது இந்த நல்லா கை விரல் இந்த ஆமா இந்த கூட சூடா இருக்குங்களா முதுகு இது முதுகுலம்பு ஆமா அது முதுகுலம்பு இந்த பாருங்க மண்டபோட இந்த குடம் உடைக்கிறோம் அந்த ரோட்ல காத்தடிக்குது அங்கதான் எல்லா ஆத்மாவும் நிற்கும் கொஞ்ச நேரம் அவங்க கூட வருவாங்க நான் உடனே எரியுது பாரு அக்கா என்னை அடிக்காதீங்கக்கா ஆனே என்னை அடிக்காதீங்க நான் எரிஞ்சிருவேன் ஒரு பேட் வயசு என்ன ரொம்ப நேரம் எரிய மாட்டேங்குது மல்லே கட்ட முடியல ரோடு அப்படின்னு நம்ம ஒரு டென்ஷன்லாம் பேசுவோம் அதுக்கே சரி ஐயோ நான் என்னடா எரியவே மாட்டேங்க சீக்கிரம் வந்து அள்ளி போடுங்க அப்படின்னு ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம் சொல்லுவாங்க நம்ம கிட்ட
அப்படிலாம் பேசாதீங்க, நானே அவர் சொல்லுவார் என்னை உட்காந்து, அதுலதான் எனக்கே தெரியும் அந்த ஆத்மா பேசுற மாதிரி பேசுற மாதிரி. ஆனா அவரு கேட்காது, அவங்க சொல்லுவாங்களாம் அவரை சாயிற மாதிரி இருக்கு, இந்த கை இப்படி இருக்கு எனக்கு அப்படியே. நான் உள்ள உட்காந்து இவங்க தாங்கி இப்படி அந்த வாழ்க்கையில கிடைக்குமான்னு அப்படியே நினைச்சு நானும் ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த இதை நினைச்சு. அந்த மக்கள் எல்லாமே கிடைச்சி கடைசியில ஏற்றி அவ்வளோ அந்த மாதிரி வாழ்க்கையில சத்தியமா யாருக்குமே கிடைக்கவே எனக்காக கிடைக்கவே கிடைக்கும். அது அந்த மாதிரி வாழ்க்கை கஷ்டம். அதை நினைச்சு அவன் சொல்லுவான், நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இதை பார்த்தேன், கனவு வரையில அப்படிதான் இருக்கணும். ஏன் வாழ்க்கை அவங்களுக்கு ஃபீலிங் ஆகும் பார்த்தீங்களா? ஆமா, உயிரோட இருக்கல மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. அது இறந்ததுக்கு அப்புறம் கோபத்தை வராதுங்களா, போகணும் எல்லாமே நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சும்மா சொல்லுவாங்க அம்மா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா எந்த பிள்ளையும் சரி, எந்த பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆம்பளை பிள்ளையா அளவோட தான் நம்ம வந்து பாசத்தை காட்டணும், அதுக்கு மேல காட்டணும். வித்துக்காரர் ஒண்ணுதான், அவருக்கு தான் இதுல இவங்களுக்கு என்னோட இதுல லாஸ்ட். புரியுதுங்களா? இவங்க வந்து மையானத்தில் வேலை செய்கிறாங்க, அது எரிப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க இல்லை சார். ஸோ அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கும், செத்து ஆத்மா அங்கே தான் நிற்கும், இங்கே போக தெரியுது. அந்த மாதிரி இருக்காதுங்க, செத்து போனால் டக்குன்னு போயிடணும். இந்த மேடம் சும்மா பேரப்பில் மாமாச்சான் என் காசு எவ்வளோ ஏற்படுறான், என் கோயில் ஏன் எழுதுறான், அதை திங்க் பண்ணாதீங்க. அது அவங்க ப்ராப்ளம், நீங்கள் போயிருங்க. இதுதான் இதுதான் நாங்கள் கற்றுக்கணும், எப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வர முடியும்னு. மொபைலை வைப்பீங்க டக்குன்னு போயிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க, 2-3 செட்டு எல்லாம் போயிடுவாங்க. அதுதான் ரொம்ப பேர் வருவாங்க வயசானவங்களாம், அந்த எஃப்எம்ஐ காமிச்ச பிறகு மேடம் ஒரு வாரம் இருப்பாங்க, பட் டக்குன்னு மேலே போயிடுவாங்க, யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. பிவி எஃப்எம்ஐ ரொம்ப ரொம்ப மன்னிப்பாக இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஐஎம் எக்ஸ்பிரஷன், ஐஎம் லைட்டு, டிவைன் ஃபயர் இதை சொன்னாலே மாற்றம் ரொம்ப வரும். ஆகும் ஆமாம் மேடம், அந்த பாட்டு அதுதானே போட்டுருக்கோம். அந்த பாட்டு ஆமாம், அந்த பாட்டு அந்த ஆண்டு நீங்கள் போடுறது மணி பேருக்கே போடுங்க. ஆமாம், சத்த கொடுக்கணும். பல ஆத்மாங்க வருவாங்க சத்த வீட்டுக்கு, அந்த ஆத்மாவை மட்டும் போயிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பிகஸ்ட் கொஸ்டின். என்ன பிகஸ்ட் கொஸ்டின்? பெரிய கேள்வி. வேர் வில் திஸ் கோ? பாடி வந்து பாடி எங்கே போவோம்? ரைட்டா? நெக்ஸ்ட் where will the body goes? when the body, எப்போ அந்த பாடி போகும்? where the body, எங்க? what remains? மிச்சம் என்ன இருக்கும்? சரியா? இதான் உங்க வீடா? இதான் உங்க வீடா மேடம்? ஆத்மாங்க இருக்கிறமா உட்காந்துருக்குமா? ஆத்மாங்க உட்காந்துருக்கு, இதுதான் என் வீடுங்க. ஆமா ஆமா எத்தனை போயிருக்கேன் மேடம், எத்தனை சமைச்சுட்டு போயிருக்கேன் உலகம் பூரா. நீங்கள் போய் பாருங்க. என்னது அந்த அமெரிக்கன் வந்து ஏதோ ஒரு பார்க்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த அமெரிக்கன் சர்வ் பண்ணுறாங்களே, அவங்க கொண்டு போய் நியூயார்க் கொண்டு போய்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு இடம் ஃப்ரீ எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ இருக்காங்க. 475,000 graveyard there. அடக்கம் ஜான் எஃப் கென்னடி எங்கே இருக்காரு, அவங்க ஒய்ஃப் அங்கே இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க அந்த 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 கலரில் பாருங்க போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இது சைனீஸு, இது முஸ்லீம் இல்லை, இது வேற எதுவும் ஜாதி, இது சைனீஸு பாருங்க. அப்புறம் ஒரு கட்டை கட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர் அது சைனீஸ் தான், அவ்வளோ கலரை பக்கத்தில் வந்து வைஃபை வச்சுருப்பாங்க, இடத்த வாங்கி வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அதான் ஹிந்துவிசம் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு மைண்ட் அண்ட் சோல். அந்த மைண்டுக்கு வேற முதல்ல பாடி முடிஞ்சு போச்சு, இப்போ மைண்டு. உடம்ப பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இப்போ மனம், மைண்டு. ஓகே, இந்த மைண்ட் என்ன? மைண்ட் வந்துட்டு
and block the soul's purpose lifetime. The mind block பண்ணும். soul நல்லதை பண்றதுக்கு இந்த mind block பண்ணும். soul சொல்லுது வேண்டாம் எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நடக்க விடாம மைண்ட் பிளாக் பண்ணும். அதான் பாரு, இது கட்டுறீங்க அது கட்டுறீங்க, இது போட்டுறீங்க, பிறகு ஃபெயில் பண்ணி ஃபெயில் பண்ணுது. ஆத்மாவை ஒத்துக்கல, அது ஏதோ ஒரு லெவல் வந்திருக்கும், அந்த மைண்ட ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த கையில இந்த கழுத்துல இதெல்லாம் நம்ம கட்டுறோம் இல்லையா, நம்ம மனசு நினைக்குது இதெல்லாம் கட்டினா நமக்கு நல்லா இருக்கும் நினைக்குது. ஆனா ஆன்மா சொல்லுது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆன்மா சொல்லுது. மதன் வாங்க வாங்க. நீங்க எங்க போயிருக்கீங்க? நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி ரேகி கிட்ட வாங்க. எங்க போயிருக்கீங்க? ரேகி போயிருக்கேன், வேற சோலிலிங் போயிருக்கேன், சோலிலிங் போயிருக்கேன் வேற. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சமாதிக்கு எனக்கு ஜீவ சமாதி அதான் போயிருப்பீங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க சார். எங்கே கூப்பிட்றாங்கன்னா அதான் அப்படி எத்தனை போயிருக்கீங்க? 5-6 பேர் சொல்லுவாங்க. ஐயா எங்க போயிருக்கீங்க? அங்கே சொல்கிறாங்க இங்கே போனால் எனக்கு நல்லது நடக்கும். இது கிடைக்கும், அந்த ஆத்மா கொடுக்கணும், இது போயிருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமாம் சார். ஜீவ சமாதி தான் அது ஏற்கனவே ஒருத்தர் வாழ்ந்து இருந்த இடம். ஸ்பிரிச்சுவல் சூசைட், ஸ்பிரிச்சுவல் சூசைட். சாப்பாடு செத்து போயிருப்பாங்க. ஆமாம் சார். ஆமா இல்லையா மேடம்? அந்த மாதிரி சில பேர் போட்டு கடை கட்டுவாங்க. தப்பு இல்லை மேடம், ஆத்மா கேளுங்களேன், அதெல்லாம் பண்ணுவாங்க கேளுங்க. ஆத்மாக்கு உங்க மைண்டு தானே, உங்க மைண்டு நீங்க ஜீவ சமாதி, அது உங்க ப்ராப்ளம். அவன் தான் நீங்க செத்து போயிட்டீங்க, செத்து போயிட்டீங்க. அந்த ஆத்மா எங்க போவோம்? அங்கே நினைக்குது மேடம், அங்கதான் நிற்கும். திருவண்ணாமலை இருப்பாங்க. திருவண்ணாமலை என்ன மேடம் இருக்கு? அப்படி நீங்க வச்சிருக்க இப்ப ஒருத்தர் செத்து போனார் மேடம். அது செத்து போனாரு ரீசெண்டா இல்ல, அவர் இல்ல மேடம், விஜயகாந்த். ஒரு நல்ல முடிச்சு ரொம்ப பேசுவாரு. அது ஏதோ ஒரு பேரு நல்லா பேசுவாரு, பேசுவாரு. அவர் இல்ல, அனுப்புவாங்க. சாமி இப்படி சாமி கடவுள் சரி ஏதோ ஒண்ணு மேடம். சரி இருங்க, அவர் என்ன ஆக்கிட்டாங்க? என்ன ஆக்கிட்டாங்க? ஜீவசாமி. ஏதோ கொஞ்சம் மேடம் போட்டு ஒரு இடத்த வாங்கி அதை புக் பண்ண மேடம். பாலை எங்க போனோம், ஜன்மந்தமோ அவங்க கூட போயிட்டு இருக்கோம். ஆமா இல்லையா? ஆமா மேடம். இன்னும் கூட எங்க ஊர்ல ஒருத்தர் சாமியார் மேடம் சொன்னார், நான் செத்து போனாக்கா என்னை உள்ளுக்கு போட்டு மூடிடுங்க, ஆனா ஒரு பூச்சி போடல, என்ன பேசுங்க. அந்த மாதிரி சில புள்ளி வந்துருங்க. மேல போனது வேலை வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க போறீங்க. ஆமா இந்த ஒண்ணுமே இல்லையாங்க, அவர் டீச்சிங் கத்துக்குங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதானே. மேடம் நீங்க அப்புறம் நீங்க இல்ல, நீங்க இருந்தீங்களா? திருவண்ணாமலை கிளாஸுக்கு வந்தாங்க. யார் வந்துருந்தா திருவண்ணாமலை கிளாஸுக்கு? அங்க திருவண்ணாமலை என்ன மேடம்? மோஸ்ட் ஹோலியஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. எல்லாம் அந்த காலத்துல இருக்கு மேடம். அது எப்ப என்ன மேடம்? திருவண்ணாமலை, ரைட்டா? ரொம்ப ஹோலி பிளேஸ். கார்த்திகை இன்னும் ஃபேமஸ், இடமே இருக்காது. முன்னெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ இடமே இருக்காது. கூட்டுல ஒரு 1 பண்ணிருப்பாங்க, அந்த கிரிமலை சுத்தி கொள்ளணும், ரைட்டா? நம்ம எப்படி சுத்தணும்? ஆட்டோ. நான் கார் 1000 ஆட்டோ. என்ன சொன்னாங்க? எல்லாம் சொல்லுவாங்க, ரைட்டா மேடம்? நான் ஒரே கேள்வி கேட்டேன், அப்படி ஹோலியான ஸ்டேட் ஏன் தென்னை மரம் சாகுது? ரொம்ப வறட்சி இல்லை, தென்னை மரம்லாம் ரொம்ப காஞ்சி போய் கருகிட்டு இருக்கு. போகும்போது அனல் பயங்கர வெயில். என்ன மாசம்? மே மாசம்.
ஒரே கேள்வி, அப்படி ஹோலி பிளேஸே ஏன் தென்னை மரம் சாகுது, வாழை மரம் சாகுது? வேற ஒண்ணு கேட்கலாம் மேடம், தப்பான கேள்வி சார். ஏதோ பூதங்கள் உட்காருங்க இல்ல அப்படி இல்ல சார். சார் இந்த கேள்வி ரிலேட்டடா நம்ம கேட்கணும். ஏன்னா அப்படி நீங்க நான் கேட்கறது கேட்டீங்க. நீங்க பூதோக்கத்தை இன்னொன்று போய் சார் பண்ணுங்க அது சார். ஒரு புண்ணிய ஸ்தலமா இருந்தா அந்த இடம் செழிப்பா இருக்கணுமே, ஏன் வந்து இப்படி வறட்சியா நான் இருக்கு? கேட்கிறேன். அந்த மனிதர்கள் இடம், சித்தர்கள் இடம், ஞானிகள் இடம் இதெல்லாம் சொல்லணும். அப்படிதான் சொல்றது நல்லதானே இருக்கணும். ஏன் வாழை மரமும் தென்னை மரமும் சாகுதுன்னு கேட்கறாங்க. பதில் கொடுங்க யாரு? சரியா? நான் என்ன பண்ணேன் மேடம், நான் என்ன பண்ணேன், ஒர்க் ஷாப் முடிஞ்ச உடனே முடியும் போது நான் 70,000 ஆத்மா விளையாடுறேன். எந்த ஆத்மா? சித்தர் ஆத்மா. 70,000 souls I like to. அன்னைக்கு மழை பெஞ்சிச்சா? எப்படி மழை பெஞ்சிச்சு? ஒர்க் ஷாப் முடிஞ்ச உடனே சரியான இடி மின்னல் மழை புயல் அடிச்சு இம்மீடியட்டா ஒர்க் ஷாப் முடிஞ்சு வெளியே வரும்போது ஜில்லுன்னு காத்து வர ஆரம்பிச்சது. இம்மீடியட்டா மழை கருப்பா இருக்கு, கருப்பா மழை மின்னல். எங்க இருந்து வந்து அங்கேயிருந்து பாண்டிச்சேரியில மழை பெய்யுது மேடம். போயிருக்கோம். ஏன் நீங்க இயற்கையை தப்பா பண்றீங்க, இயற்கையை தப்பா பண்றீங்க. மனிதனை தேடுறீங்க, இயற்கையை தேடுறீங்க. நாளைக்கு என்ன மேடம், நாளைக்கு என்ன மேடம், எதுக்கு? இயற்கைக்கு. இதான் உங்களோட மதம், இயற்கை. நீங்க தான் மாத்தி மனித கும்பிட ஆரம்பிக்கிறீங்க, மனித தேட ஆரம்பிக்கிறீங்க. கோயில் இல்லாத டைம்ல நம்ம திராவிட மக்களுக்கு இயற்கை நன்றி சொல்லணும்னு இது செஞ்சாங்கன்னா தான் பொங்கல். இல்லையா? இது கடவுள் சம்பந்தப்படவே இல்லை. அடுத்த நாள் மாட்டுக்கு போயிட்டு நன்றி சொல்றீங்க, மாட்டு பொங்கல். ஆமா இப்ப இல்ல பின்ன பண்ண இவர் ஒரு சித்தரா இருக்காரு. எல்லாம் போயிட்டு குஞ்சு 50 வருஷம் நடக்கும், 100 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? அவ்வளவுதான். இப்போ இந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த நமக்கு தெரியும், அவர் நல்லது சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ அந்த நல்ல வழியை ஃபாலோ பண்ணிட்டு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போங்க. அதை விட்டுட்டு அவருக்கு சிலையை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு புனஸ்காரம் பண்ணிட்டு அதை சார்ந்து நிற்காதீங்கன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நாளைக்கு நம்ம பேர பசங்கள்லாம் அவர் சித்தர் வச்சுட்டு அவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவர் தான் குரு இறைவன் நினச்சி வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, செய்யாதீங்க, செய்யறாரு. இப்போ நம்ம செய்யறதுலாம் எப்படின்னா, நம்ம பேர நாளைக்கு இந்த பிரம்மஸ்ரீ பற்றி செய்யறாங்க பாருங்க, அது மாதிரி இப்போ நமக்கு முன்னே இந்த சித்தர்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். புரியுதா? அந்த மைண்ட் மேடம் திருப்பி பேசுங்க, கேட்கலாம். அதாவது சார், இந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்தா இப்போ எல்லாருக்கும் யூடியூப்ல நம்ம பார்த்துருக்கோம் அவங்கள, சரிங்களா? நல்ல விஷயங்களை சொல்றாரு சார். அவரு நம்ம கேட்டிருக்கோம், ஞான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு, எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு இப்போ அவர் செத்து போயிட்டாரு. நம்ம என்ன சொல்றோம் சார், என்ன சொல்றாருன்னா, யார் எந்த விஷயத்தை நல்ல விஷயம் சொன்னாங்க நீங்க கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்போ அவர் செத்து போயிட்டாரு. உடனே அவருக்கு ஒரு சிலையை வச்சு அவருக்கு ஒரு ஜீவசமாதி மாதிரி ஒரு பீடமெல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் தான் நமக்கு இந்த வழியெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, நம்ம செஞ்சு கொடுத்தாரு. அவரை ஒரு தெய்வமா வழிபட்டு, குருவா வழிபட்டு, அவர் தான் நமக்கு எல்லாமே நினைச்சிட்டு அவர் வழிபடணும் இல்லையா? இதை ஃபாலோ பண்ணாதீங்க. அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிரம்மஸ்ரீக்கு மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீங்க யார்கிட்ட, எந்தெந்த சித்தர்கிட்ட, எந்தெந்த ஞானிகள் கிட்ட எந்தெந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டீங்களோ, தெரிஞ்ச விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்களை கும்பிட்டுட்டு அவங்களால தான் நம்ம இந்த வழி கொஞ்சம் சொல்லிட்டு அவங்களோட லெவல் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவைன் கனெக்ஷன் கிடைக்காது. அந்த வழியை தான் நீங்க செய்யாதீங்க சொல்ல. அதனால சார் சொல்ற விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ இந்த பிரம்மஸ்ரீ நம்ம வச்சுக்கோம் சார், நம்ம பேரை என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு என்ன விஷயம் சொல்லி கொடுத்தாலும் தெரியாது, அவர் மிகப்பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தெய்வமா வழிபட்டு பூஜை போட்டு புரஸ்காரம் பண்ணிட்டு ஒரு கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சுவாங்க. இப்படி வந்ததுதான் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு சார். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குருமார்கள் மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, நம்ம பேர பசங்க அடுத்த ஜென்மத்தில் செய்கிறாரு, 50 வருஷம் கழிச்சு செய்யறாங்க இல்லையா? இது மாதிரி நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையுமே விட்டுட்டு எந்த வழியை ஃபாலோ பண்ணீங்க, ஒரு வழி கேட்குறீங்க, அதான் இயற்கையான ஒரு வழி அமைச்சிருக்கு. நாளைக்கு வந்து பொங்கல் இயற்கை ஒரே ஒருத்தர் தான், அவர் யார்? அவருக்கு வந்து பரவாயில்ல ஒரு
ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை